ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல் நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நமசிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நமசிவாயவே காலனை உதைத்த நாமம் நமசிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நமசிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நமசிவாயவே நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நமசிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நமசிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நமசிவாய. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தொண்டை நாட்டில் உள்ள நன்னாட்டு திருத்தலத்தினை தான் தரிசிக்க இருக்கின்றோம். செய்யாறு திருவத்தூர் திருவத்திபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து 2 தென்மேற்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் வந்தவாசி செல்லும் சாலையில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வந்தவாசி, போடு, ஆரணி ஆகிய இடங்களில் இந்த திருத்தலத்திற்கு பெருது வசதிகள் உள்ளன. திருக்கோயில் ஊருக்கு சற்று தள்ளி திருவோத்தூர் என்னும் பகுதியில் சேயாற்றின் கரையில் அமைந்திருக்கின்றது. ஓத்து என்றால் வேதம். வேதத்திற்கு பொருள் சொல்லப்பட்ட தலம். அதில் திருவோத்தூர் ஆனது இப்போது திருவத்திபுரம் என்று மறுவாழ்கின்றது. இங்குள்ள இறைவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் வேதநாதர். இறைவியின் பெயர் பாலகுஷாம்பிகை இளமுறை நாயகி. ஸ்தலமரம் பனையாகும். பதிகம் திருஞான சம்பந்தர் பூத்தேர்ந்து என்கின்ற பதிகத்தினை பாடியிருக்கின்றார். இந்த திருக்கோயில் 5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் கிழக்கு நோக்கி 7 நிலை ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடன் அமைந்திருக்கின்றது. ராஜகோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நீண்ட முன்மண்டபம் உள்ளது. அதையடுத்து 2வது கோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கின்றது. முன்மண்டபத்திற்கும் 2வது கோபுர வாயிலுக்கும் இடையே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன. நந்தி சுவாமியை நோக்கி இராமல் முன்கோபுரத்தை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. இறைவன் தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் வேதத்தை ஓதுவிக்கும் போது தக்கவர் தவிர வேறு யாரும் உள்ளே வராமல் தடுக்கவே இவ்வாறு நந்தி திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இறைவன் சுயம்பலிங்கமாக வேதபுரீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சியளிக்கின்றார். ஆவுடைய சதுர வடிவமாக அமைந்திருக்கிறது. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது வடக்கு பிரகாரத்தில் ஸ்தலமரமான பனை ஓங்கி வளர்ந்துள்ளதை காணலாம். பனையை ஸ்தலமரமாக கொண்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 5 இதுவும் ஒன்று. ஏனவை திருப்பனந்தாள், திருப்பனையூர், திருவன்பார்த்தான், பனங்காட்டூர் அதாவது திருப்பனங்காடு, புறவார் பனங்காட்டூர் என்பன. உள் சுற்று பிரகாரத்தில் தென்கிழக்கில் கருங்கல்லால் ஆன பனை மரமும் அதனிடையில் ஒரு சிவலிங்கமும் சம்பந்தர் ஆண் பனை பெண் பனை ஆகுமாறு பாடிக்கொண்டு நிற்கும் காட்சியும் சிற்பமாக அமைந்திருக்கின்றார்கள். அதிலேயும் நாம் காணலாம். உள்பிரகாரத்தில் வலம் வரும்போது விநாயகர், சுப்பிரமணியர், நாகநாதர், நடராஜர், நாயன்மார்கள், சப்த மாதாக்கள் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன. இந்த பிரகாரத்தில் பஞ்சபூத லிங்கங்கள் உள்ளன. இந்த லிங்கங்களை தரிசனம் செய்தால் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்கா, சிதம்பரம் மற்றும் காலத்தி ஆகிய ஸ்தலங்களை தரிசித்த பலன் இருக்கின்றது. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகரும் தனி கோயிலாக தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் காட்சி தருகின்றார்கள். மகாமண்டபத்தின் நடுவில் நின்றால் சுவாமி, அம்மன், விநாயகர், முருகன், நவகிரகம் ஆகியவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் நாம் தரிசனம் செய்ய முடிகின்றது. இந்த அமைப்பு வேறு எங்கும் காண முடியாது என்று சொல்கிறார்கள். மேலும் உட்பிரகாரத்தில் உயரமான பீடத்தில் அமைந்துள்ள நாகலிங்கத்தை வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகின்றது. அம்மன் பாலகுஜாம்பிகை தனிக்கோயிலில் தரிசனம் தருகின்றார். சுற்றுப்பிரகாரம் உள்ளது. நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கின்றார். ஆலயத்திற்கு வெளியே உள்ள சேயாரும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கல்யாணக்கொடி தீர்த்தமும் இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாக இருக்கின்றன. சிவாலயத்துள்ளே ஆதிகேசவ பெருமான் சன்னதியும் இருக்கின்றது. முருகப்பெருமான் இறைவனை பூஜித்த ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. சிவபெருமான் சன்னதிக்கு வாயு மூலையில் 6 முகர் சன்னதி இருக்கின்றது. இங்கு முருகன் 12 திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தேவியாருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார். அருணைநாத பெருமாள் அருளிய திருப்புகளில் ஒரு பாடல் இங்கே உள்ளது. வள்ளல் பெருமான் தாம் பாடியருடைய விண்ணப்ப கல்வி என்பாவில் ஓகையிலா தூரமா ஓட மெய்த்தவர்கள் சூழ்ந்த திருவோத்தூரில் வேதாந்த உண்மையே என்று பாடியிருக்கின்றார். இந்த திருக்கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 28 மணி வரை திறந்திருக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் ரசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
என்னும் தாய் பூத்தேந்தாயன கொள்ளுவின் நடி ஏதாரில்லை என்னும் அரும்பு கொண்டை அடிகளை குறும்பை ஆண்பனை குலை ஓதோர் அரும்பு கொண்டை அடிகளை குறும்பை ஆண்பனை குலை ஓதோர் அரும்பு கொண்டை அடிகளை ஞான சம்பந்தல் சொல் பெரும் புகழி உள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை பெரும் புகழி உள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீரே நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவே பிறவி கடல் தாண்ட நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நம சிவாயவே இன்பமதியும் நாமம் நம சிவாயவே சத்திய நெறி காட்டும் நாமம் நம சிவாயவே சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே
நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாயவே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.